அதிமுகவை பாஜக குத்தகைக்கு எடுத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் துடை தெரிவார்கள் என்றும், பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கண்டபடி பேசி வருவதாகவும் தெரிவித்தார். தென் மாநிலங்களை பாதிக்கும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் பற்றி பேச எடப்பாடி பழனிசாமி வக்கில்லாமல் இருப்பதாக கூறினார். மதுரையில் பாஜகவை வெற்றி பெற வைத்தால்தான் மெட்ரோ ரயில் வழங்குவோம் என மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வெளிப்படையாக மிரட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வெட்கமாக இல்லையா என கேள்வி எழுப்பினார். செய்திருப்பதை சொல்லி செய்ய இருப்பதையும் சொல்லி வாக்கு கேட்டால் அது திராவிட மாடல் அரசு என்றும், பொய்களையும் அவதூறுகளையும் மட்டும் சொல்லி வாக்கு கேட்டால் அது பழனிசாமி மாடல் என்றும் விமர்சித்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கும் தொகுதி எண்ணிக்கையில் பெரிய இடைவெளி உண்டாகும். இது அநியாயம் என்று எச்சரிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும், கேரள முதலமைச்சர் நம்முடைய சகோதரர் பினராயி விஜயன் அவர்களும் தொகுதி மறுவரைய தொடர்பாக நான் நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த அச்சத்தை அவரும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். இது எதை பற்றியும் வாய் திறந்து பேச வக்கில்லாமல் இருக்கிறார் பழனிசாமி. அதுக்கு காரணம் என்ன? அதிமுகவையும் பழனிசாமியும் குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக. குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக. அதாவது டெல்லி டீம்.